அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் உடன் புதிய மாவட்ட செயலாளர்கள் சந்திப்பு மேற்கொண்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். நேற்று புதிதாக நியமிக்கப்பட்ட புதிய மாவட்ட செயலாளர்கள் இபிஎஸ் உடன் சந்தித்து வருகின்றனர். இது குறித்த விவரங்களை நீங்க சொல்லலாம். வணக்கம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய உத்தரவை மீறி நேற்று தமிழக விதைக்கு ஆதரவாக சட்டமன்ற இது தொடர்பாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய 27 மாவட்ட செயலாளர்கள் நேற்று நீக்கப்பட்டிருந்தனர். அதிமுகவில் இதற்கு முன்பாக பொறுப்பு வகிக்கிறார்கள். அந்த வகையில் 17 மாவட்ட செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை பெற்று வருகின்றனர். நேற்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கோவை, ராணிப்பேட்டை, விழுப்புரம், திருப்பூர் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் ஏற்பட்டோர் நேற்று நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்று மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றிருந்தனர். அந்த வகையில் தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் சந்திப்பு மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட 26 மாவட்ட செயலாளர்களுக்கு பதிலாக புதியதாக மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி நியமித்திருந்தார். இந்நிலையில் நேற்று நியமிக்கப்பட்ட புதிய மாவட்ட செயலாளர்கள் தற்போது இபிஎஸ்ஐ சந்தித்து வாழ்த்து பெற்று வருகின்றனர். புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்ஐ சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி யுவராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.